அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸின் செயல் தலைவரும் கோவை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் உங்கள் டாக்டர் ஆர் காயத்ரி. அரசியல் கட்சிகளில் இப்போ தற்போது ஒரு புது ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கிடைக்கலன்னா உடனே அடுத்த கட்சிக்கு போயிடுறது. அந்தந்த கட்சியில் உழைப்பவர்கள் நிறைய இருக்காங்கங்க. நீங்கள் இங்கேருந்து அங்கே ஓடிட்டா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னன்னு நினச்சிட்டீங்க? எல்லா கட்சியிலையும் அடித்தளத்திலேருந்து உழைக்கக்கூடிய வர்க்கம் ஒன்று இருக்குங்க. உடனே கட்சி தாவறது அது என்ன பழக்கங்க? வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த கட்சிக்கு போயிடுறது. அப்போ கட்சி உணர்வுங்கிறதே இங்கே கிடையாதுங்களா யாருக்குமே? வியாபாரமாக பார்த்துட்ருக்கீங்களா அரசியலை? அரசியலும் கல்வியும் வியாபாரமாக பார்க்கக்கூடாது. தயவு செய்து கட்சி உணர்வோட அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்தந்த கட்சியிலேயே இருங்க. மகாத்மா காந்தி போன்றவர்களையும், நேருவை போன்றவர்களையும், பாரதியார் போன்றவர்களையும் பார்த்து வளர்ந்தவங்க. கட்சி உணர்வு ரத்தத்தில் இருக்கணும். பாரம்பரியமாக கட்சியில் இருந்து வளர்ந்து வந்து இதே மண்ணில் வீர தமிழச்சிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக. ஸ்ரீநிதி போல கேரக்டருக்கெல்லாம் கொடுத்தாங்க, சீட்டு கொடுத்தாங்க. எங்கேருந்தோ வந்தவங்க தான், அடுத்த கட்சியிலேருந்து வந்தவங்க தான், மக்கள் நீதி மையம் கட்சியிலேருந்து வந்தவங்க தான். பாஜக அரசிடம் அண்ணாமலை சார் கிட்ட போய் சீட்டு கேட்டு கிடைக்காம மறுபடியும் இங்கே காங்கிரஸுக்கு வந்தவங்க தான். இதையெல்லாம் தலைமையில் மறைச்சு தான் ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த கட்சியில் வாய்ப்பு கிடைச்சதே உழைச்சி ஓட்டு வாங்க யோகிதை இல்லாமல் அடுத்த கட்சிக்கு தாவிட்டு போகிறீங்க. நீ இதே கட்சியில் இப்போ எழுதி கொடுத்துட்டீங்க, இப்படியே இருந்து மக்கள் சேவை செய்ய போகிறீங்களா? அப்படி செஞ்சு பாருங்க. We'll hats off to you. அதை விட்டுட்டு கட்சி மேலிடத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரி ஜோதிமணி அம்மாவை எப்படி விமர்சனம் பண்ணலாம்? தவறு இல்லைங்களா? அதுவும் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் சிங்கம் மாதிரி மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருப்பவர்கள். அவங்கள நீங்கள் விமர்சனம் பண்ண கடுகளவு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. ஸ்ரீநிதி, சோஷியல் மீடியாவில் விளம்பரம் ஆகணும்னு இருந்துச்சுன்னா 1000 வழி இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி அடுத்தவர்களை விமர்சித்து அரசியலில் மேலே வரணும்னு நினைக்காதீங்க. எந்த கட்சியும் கதவுகள் திறக்கப்படாமல் போய்விடும். ஸ்ரீநிதி, அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு திமுக தான் எங்களுக்கு வேலை செஞ்சது, காங்கிரஸ் வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வேலை செஞ்சுருக்கோம். என்னுடைய மொபைலில் ப்ரூஃப் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் கட்சிக்கு வேலை செஞ்ச வந்தவங்களை அவமரியாதை செஞ்ச ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ அவமரியாதை பண்ணுனீங்க காங்கிரஸ்காரங்கள? கேசி வேணுகோபால்ஜி உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்திருந்தாரு, அவரை நீங்கள் அவமானப்படுத்தலை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க, கட்சியில் அடிமட்ட தொண்டர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் போது வண்டியை விட்டு கீழே இருக்குன்னு சொன்னீங்க. ஸ்ரீநிதி, மறந்துட்டீங்களா? வேட்பாளர் அவர் அறிவிக்கும் போது காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் அவங்களுக்கு எதிர்ப்பான கோஷம்லாம் முழக்கிட்டாங்க. யாருமே பண்ணலைங்க. ஒரு சில பேர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாதவங்க எங்களுடைய காங்கிரஸ் மாவட்ட கமிட்டிக்கு முன்னாடி நின்று 4 கோஷம் போட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க முடியாதுங்க. பலதரப்பட்டவங்களுக்கு பல கட்சி வேறுபாடுகள் மனசில் வரும் தான். கட்சியில் மேலிடத்துக்கு யாரை எந்த சேரில் உட்கார வைக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். யாரை எந்த சேரில் எப்போ உட்கார வைக்கணும்னு கட்சி மேலிடம் ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த தேர்வு நடக்கப்பட்டது. ஜனநாயக நாட்டில் யார் வேணும் எந்த கட்சிக்கு போகிறாங்க? அது ஒரு அசிங்கமான செயலாக நான் நினைக்கிறேங்க. ஏன் அப்படி போகணும்? எல்லா கட்சியிலும் உழைக்கிறவங்க இருக்காங்க. சொந்த மண்ணில் சொந்த கட்சியில் நின்று காத்திருந்து வேலை செஞ்சு உழைச்சி சேரில் உட்காருங்க, நல்லாயிருக்கும். அதை ருசித்து பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லா கட்சியிலும் எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் எல்லா கட்சியிலும் கதவுகள் என்றும் திறக்கப்பட்டு தான் இருக்குது. நமக்குன்னு ஒரு மானம் மரியாதை சூடு சொரணை இதெல்லாம் வேணும் இல்லைங்க. அது அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் எனக்கு இருக்கிறனால இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், அவங்களுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு அது அவங்களோட தனிப்பட்ட கருத்துங்க. அது அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி. 4080 கிலோமீட்டர் நடந்திருக்கேன், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும். எவ்வளோ வலிச்சிருக்கும். 3 முறை 4 முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இருந்திருக்கேன். எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். 3வது முறையாக மாமன்ற உறுப்பினராக உட்கார்றேன்.
எவ்வளோ வழி இருந்திருக்கும். ஆனால் நான் வருத்தப்படலையே. என் கட்சி, என்னோட சொந்த கட்சி, இதே சொந்த கட்சியில் நின்று ஜெயிச்சு ஒரு நாள் இதே பத்திரிகையாளர் முன்னாடி ஜெயிச்சு நின்று காமிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு பேர் தான் வீர தமிழச்சியான காங்கிரஸ்காரங்க. சிறுநீதி வந்து அவங்களுடைய கருத்தை தானே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தவறான கருத்தை பதிவு பண்ணக்கூடாதுல்ல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காங்க, அவங்கள கீழ்த்தனமான வார்த்தைகளை பேசுறதுக்கு யாருக்கு உரிமை இல்லையே? ஸ்ரீநிதிக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஸ்ரீநிதி போன்ற இன்னும் பல பேர் உடனடியாக கட்சியிலேருந்து விலகி மாற்றுக் கட்சிக்கு செல்வதும் விமர்சனங்களை முன்வைப்பதும் இப்போ ஒரு பழக்கமாக ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இதை உடனடியாக தவிர்க்க வேண்டும். மேலிடம் இதற்கு கண்டிப்பாக ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படியே வந்தவங்க வாங்க, வந்தவங்க போகிறவங்க போங்கன்னு கண்டிப்பாக அந்த நிலைப்பாடை மேலிடம் உடனடியாக தலையிட வேண்டும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.